செடியின் நாட்குறிப்பு. அப்பாவுக்கும் எனக்கும் போட்டி நடந்தால் நான் தான் ஜெயிப்பேன் சில சமயத்தில். அது என்னவோ தெரியல, அப்பா பயிற்சி பண்ணால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அப்பாவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பாவும் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவார். இதில் பாருங்க, நான் உட்காந்துட்டு இருக்கும்போதே அவர் பாட்டுக்கு பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் நியாயமா? விளையாடுறதுக்கு நான் பந்தை எடுத்துகிட்டு வந்தால் கூட அப்பா பாட்டுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் பொறுத்து பார்த்து நானும் பந்தை எடுத்துக்கிட்டு அப்பாவோட யோகா விரிப்பிலேயே போய் நின்றுக்குவேன். அப்பவும் அப்பா என் கூட விளையாட மாட்டார். அதனால் பயிற்சி பண்ண விடாமல் தடுக்க ஆரம்பிப்பேன். குறுக்க பூந்து படுத்துருவேன். அப்பா கையை பிடிச்சி தடுத்துருவேன். அப்பா கூட அப்பா பாட்டுக்கு பயிற்சி பண்ணுவார். ரொம்ப குறும்பு. நான் எப்போ பார்த்தாலும் அப்பா விரிப்பில் உட்காந்துக்கிறேன்ட்டு சமயத்தில் அப்பா என் படுக்கையில் உட்காந்து பயிற்சி பண்ணுவார். அப்போ நான் முகத்தை ரொம்ப பாவமாக வச்சுப்பேன். ஒரு வழியாக ஒரு நாள் 2 பேரும் சமரசத்துக்கு வந்தோம். செல்லப்பிராணி நாய்க்குட்டி ஏன் நம் பயிற்சியின் போது குறுக்கிடுகிறது? நாம் பயிற்சி செய்யும் போது நம் செல்லப்பிராணி நாய்க்குட்டியின் குறுக்கீடுகளுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாகவே நாய்களுக்கு தன் குடும்பத்தினரின் வாசம் மிகவும் விருப்பமானது. பயிற்சியின் போது வெளிவரும் அதிக வியர்வை நம் செல்லப்பிராணி நாய்க்குட்டியை நம் பக்கமாய் வரவழைக்க தூண்டும். நம் நாய்க்குட்டிகளுக்கு நம்முடன் விளையாடுவது மிகவும் விருப்பமான ஒன்று. நாம் பயிற்சி செய்வதே ஒரு விளையாட்டு போல் அவைகளுக்கு தோன்றலாம். நமக்கு உதவுவதாக நினைக்கலாம், அல்லது பயிற்சியிலிருந்து நம்மை திசை திருப்ப குறுக்கிடலாம். மேலும் பல காரணங்களும் இருக்கலாம். இது வீட்டுக்கு வீடு மாறுபடும். ஆனால் முக்கிய நோக்கம் ஒன்றுதான். அது நம் அருகாமையில் இருப்பதை நம் செல்லக்குட்டிகள் விரும்புவதுதான். எங்கள் பதிவை பார்த்ததற்கு நன்றி. எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமானால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பிறருக்கு பகிரவும்.